ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது சிறுநீரக கோளாறை குணப்படுத்தும் ஒரு காய்கறி. இதை நாம் சாம்பாரில் போட்டு சாப்பிடுவோம், பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம், சில பேர் இதை ஜூஸாக கூட செஞ்சு குடிப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சுரைக்காய். இந்த சுரைக்காயில் அதிகமாக நீர் சத்து, நார் சத்து, புரதச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிகமாக இதில் அடங்கியிருக்கு. இந்த சுரைக்காயை அதிகமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ஒரு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்குது. கிட்னியில் கல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த சுரைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த விதையை நீக்கி அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த சதப்பத்தை மட்டும் எடுங்க. சதப்பத்தை எடுத்து ஜூஸ் மாதிரி செஞ்சு தேவைன்னா அதில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கிடலாம். கருப்பட்டி இல்லைனா வெல்லம் சேர்த்து இதை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கல் பிரச்சனைகள் தீருவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். வயிற்றை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுரைக்காய் 3 நாள் கண்டினியூஸாக பொரியல் செஞ்சோ இல்லைங்கன்னா சாம்பாரில் போட்டோ சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வயிறு க்ளீன் ஆகிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். சில பேர் வெயிலில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும், இல்லை அப்படின்னா தாகம் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த சுரைக்காயை ஜூஸாக கூட குடிக்கலாம், இல்லை அப்படின்னா பச்சையாக கூட சாப்பிடலாம். சாப்பிடும்போது அதில் தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுக்கிட்டாங்க, தேன் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கண் பிரச்சனையும் சரியாகும். இந்த சுரைக்காய் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு உதவியாக இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுரைக்காயை பற்றி ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாத பிரச்சனை இருக்கிறவங்க குளிர்காலத்தில் இந்த சுரைக்காயை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப. இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் டிப்ஸுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.